ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்மளோட வாழ்க்கைய நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயத்த பத்தின அவேர்னஸ் தான் இது. இந்த வீடியோவ நீங்க எல்லாரும் முழுமையா பாருங்க. குட் மார்னிங் லீடர்ஸ். என்னோட நேம் வந்து கவிதா. நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெஸ்டீஜில் நிறைய கேட்டகரிஸில் வந்து ப்ராடக்ட் இருக்குது. நான் எல்லா கேட்டகரிஸ்லையுமே ப்ராடக்ட் வாங்கி என்ன செஞ்சிருக்கேன்னா பயன்படுத்தியிருக்கிறேன். எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். நம்ம வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்ரி ப்ராடக்ட். இப்போ அந்த அக்ரி ப்ராடக்ட்டை வந்து நான் நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு எங்கள் ஏரியாவில் நான் ரெஃபர் பண்ணும்போது இது எப்படி வந்து ரிசல்ட் கொடுக்கும், இது வந்து நாங்கள் வெளியில் பயன்படுத்தக்கூடிய உரம் மாதிரி இல்லை, இதை வந்து நாங்கள் பயன்படுத்தினா உண்மையாகவே எங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு வந்து டவுட்ஃபுல்லாகவே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் கேட்டாங்க. அப்போ வந்து என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க, அப்போ நம்ம வந்து நம்ம வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் ஃபஸ்ட் நம்ம வந்து பயன்படுத்தி அதில் ஒரு ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுச்சு. வெஸ்டீஜ் பிஃபோர் வெஸ்டீஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வீட்டில் வந்து நிறைய செடி வளர்க்கணும்னு நினைப்பேன், வைப்பேன். ஆனால் சரியாக வராது. நம்ம விதைகள்லாம் போடுறோம், காய்கறி செடிக்கான விதைகள்லாம் போடுறோன்னா கூட சரியாகவே என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் வராது. வந்தாலும் வந்து பூக்காது, காய்க்காது. இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகளால அதெல்லாம் செடி வளர்க்குறதே வந்து விட்டாச்சு. மிஞ்சி மிஞ்சி போனா பூஞ்செடி மட்டும் தான். இந்த இந்த ஒரு செம்பருத்தியும், இந்த மல்லிப்பூ செடி இந்த 2 மட்டும் தான் பிஃபோர் வெஸ்டீஜ் வந்து என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னா வீட்ல இருந்தது. சரி, அப்ப நம்ம வந்து நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்ட வந்து பயன்படுத்தி நம்ம வந்து ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன செஞ்சேன்னா யோசிச்சேன். ஸோ அதனால நான் எங்க வீட்ல வந்து எங்க அம்மாகிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தோட்டம் மாதிரி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன உடனே, அப்புறம் வந்து எங்க வீட்டுக்கு பின்பக்கம் வந்து கொஞ்சம் இடம் இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய புளிய மரம் இருந்தது. ஸோ அத எடுத்துட்டோம். அது வந்து இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இந்த இடத்தலாம் நாங்க வந்து கிளீன் பண்ணி போட்டிருந்தோம். இப்ப இந்த இடத்துல தான் நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா, நம்ம அக்ரி ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி ஒரு சின்ன தோட்டம் மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு அமைச்சிருக்கேன். இதுல கிட்டத்தட்ட ஒரு 20 வாழைகள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இருக்குது. இந்த 20 வாழைகளுக்குமே நம்மளுடைய வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் தான் நான் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா குடுத்துருக்கேன். ஸோ நல்லாவே குரோத் வந்து இருக்கு லீடர்ஸ். பார்த்தாலே தெரியும். ஸோ எல்லா வாழையுமே வந்து நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வாழை மட்டும் இல்ல. நான் நெறைய விதைகளும் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா போட்டிருந்தேன். சீனி அவரைக்கா, வெள்ளரிக்கா, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து செடியில வந்து கத்திரிக்காய் செடி வந்து நான் வாங்கி வச்சேன். கத்திரிக்காய் செடி, அப்புறம் வந்து மிளகாய் செடி, அப்புறம் வந்து வெண்டைக்காய் விதை போட்டு வெண்டைக்காய் வந்து வந்திருக்கு. அதே மாரி பூஞ்செடிகளுமே நான் நெறைய வச்சிருக்கேன். கொஞ்சம் பூஞ்செடிகள் வந்து நான் வந்து மாடியில வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா வச்சிருக்கேன். இப்போ வெண்டைக்காய் செடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மந்த்ஸாவே நல்லா வெண்டைக்காய் வந்து காய்ச்சிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கடையில வாங்குற வெண்டைக்காக்கும், நம்ம வீட்லயே வந்து அந்த விளையிற வெண்டைக்காக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறையவே டிஃபரன்ஸ் இருக்கு லீடர்ஸ். ஸோ நல்லாவே வந்து காய் காய் எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கத்திரிக்காய். ஸோ கத்திரிக்காய் செடி ஓகேங்களா? ஸோ கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா தெரியும். கத்திரிக்காய் வந்து ரொம்ப, 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 ரொம்ப நல்லா என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா வந்திருக்கு. ஸோ எல்லா கத்திரிக்காயுமே இன்னைக்கு வந்து இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து பறிக்கணும். எல்லாமே வந்து நல்லா விளைஞ்சிருச்சு. ஸோ இந்த செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது என்ன பொறுத்தல வந்து வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ல ஒரு அமேசிங் ரிசல்ட் நான் வந்து அ பிலீவ் பண்ணது, ரொம்ப நான் நம்புனதுன்னா, இந்த கத்திரிக்காய் செடி தான். ஏன்னா அந்த செடிய நான் வாங்குன அந்த கடையில வந்து, அந்த ஃபார்ம்ல வந்து அ அந்த அந்த செடிய குடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, "கத்திரிக்காய் செடிக்கு வந்து எறும்பு வந்து ரொம்ப முக்கியம். பூச்சி விழும். இலையில வந்து இலைச்சுருட்டு நோய் வரும். பூச்சி விழும். நீங்க வந்து செடிய வச்சதுலேருந்தே எறும்பு பொடி போட்டு நீங்க வளங்க. இல்லாட்டின்னா வந்து செடி வந்து வரவே வராது." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே நான் வந்து என்ன பண்ணேன்னா, இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டேன். என்னோட அப்ளைன்ட்ட வந்து நான் கேட்டேன். ஸோ அப்ப வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய அப்ளைன் வந்து இந்த மாதிரி ப்ரோடெக் நம்ம வெஸ்டீஜுடைய அக்ரி ப்ரோடெக் வந்து 5 கிராம் எடுத்து நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ண சொன்னாங்க. நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து இந்த செடி வந்து இவ்ளோ பெருசா வந்திருக்கு. ஒரே ஒரு செடி தாங்க. கிட்டத்தட்ட இதுவரைக்குமே எப்படியும் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காவாவது நம்ம பறிச்சிருப்போம் நாங்க. ஸோ இப்பவுமே நெறைய கத்திரிக்காய் என்ன செய்யுதுன்னா கிடக்குது. அதே மாரி இது வந்து மிளகா செடி. ஸோ நெறைய மிளகா வந்து காய்ச்சிச்சு. ஸோ இதுவுமே வந்து எல்லாமே பறிக்கிற ஸ்டேஜ் இருக்கு. இப்போ பறிக்கணும் எல்லாமே. ஓகேங்களா? இது ஃபுல்லாவே நான் வந்து அக்ரி ப்ரோடெக்ட் தான் வந்து நான் வந்து என்ன செஞ்சேன்னா, ஸ்ப்ரே பண்ணேன். லைட்டா வந்து அந்த இலையில வந்து அந்த இலையில வந்து லைட்டா நோய் மாதிரி தெரியுது. லைட்டா ஸ்டார்ட் ஆகுது அப்டின்னாலே, உடனே நான் என்ன பண்ணிடுவேன்னா, அக்ரி ப்ரோடெக்ட் தெளிச்சுருவேன். இந்த ப்ரோடெக்ட் தெளிச்ச உடனேயே வந்து மறுநாளே வந்து செடி வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து அந்த நோயே தெரியாத அளவுக்கு அப்டி நல்லா குவாலிட்டியா என்ன செய்யுதுன்னா, மறுபடியும் பூக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் காய் வைக்க ஆரம்பிச்சுரும். சின்னதுலேருந்து நான் வந்து ப்ரோடெக்ட் தான் வந்து இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கேன். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நான் 2 டைம்ஸ் வந்து கத்திரிக்காய் செடிக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அக்ரி ப்ரோடெக்ட் வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரேயர் மெத்தட்ல அடி உரமா நம்மளுடைய வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் எல்லாமே நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா குடுத்துருக்கேன். அதே மாரி இப்போ வாழை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ வாழை வந்து நல்லா எல்லாமே வந்து நல்லா பெருசாயிடுச்சு. அடுத்து வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கொலை போட ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு எல்லாமே வந்து பெருசாயிடுச்சு.
இந்த வாழையெல்லாம் வந்து நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். நான் வச்ச ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் நான் உரம் குடுத்ததுக்கப்புறம் அடுத்த எத்தனாவது நாள்ல வந்து குருத்து வந்து இந்த மாரி நான் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நான் தனித்தனியா ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் என்ன வெஸ்டேஜ் அக்ரி ப்ராடக்ட்ட வந்து பயன்படுத்தினேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து இன்னொரு வீடியோல வந்து நான் என்ன செய்றேன் அப்படின்னு சொன்னா ஷேர் பண்றேன். உண்மைக்குமே வெஸ்டேஜ் உடைய அக்ரி ப்ராடக்ட்ல வந்து உண்மையாவே ரிசல்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. ப்ராடக்ட் அதாவது நம்ம வந்து இப்போ அக்ரி ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி நம்ம வந்து விளைவிக்கக்கூடிய அந்த காய்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலா, ஆர்கானிக்கா இருக்கு. இப்போ கம்பேர் பண்ணும்போது வெளியில கடையில வாங்குன கத்திரிக்காய்க்கும், வீட்ல நாங்க பறிக்கிற இந்த கத்திரிக்காய்க்குமே நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என் சிஸ்டர் சொல்லிட்டே இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்ல வந்து நம்ம செடி வச்சு அதுல பறிக்கிற அந்த காயோட டேஸ்ட்டே வந்து தனிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி வெள்ளரிக்காவுமே போட்டிருந்தேன். வெள்ளரிக்காய் வந்து இப்ப நல்லா மழை பெஞ்சதுனால அது வந்து ஓஞ்சிருச்சு. நல்லா காய்ச்சி ஓஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது அகைன் வந்து போட போறேன். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் அதே இடத்துல கத்திரிக்காய்க்கு பக்கத்துல கொடி மாரி படர்ந்திருக்கும். ஸோ அதெல்லாமே நான் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்றேன். லீடர்ஸ் நான் எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து வாழைத்தோட்டம் வச்சு, ஸோ அதில முழுக்க முழுக்க நம்மளுடைய வெஸ்டேஜ் அக்ரி ப்ராடக்ட் குடுத்து அதோட ரிசல்ட் வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தெந்த ஸ்டேஜ்ல நான் என்னென்ன ப்ராடக்ட் குடுத்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் ஜூன் 28, 2024ல வந்து நான் வந்து வாழை வந்து ஃபர்ஸ்ட்டு வச்சது. ஸோ வச்சப்போ வந்து ஒரு ட்ரீக்கு வந்து 2 லிட்டர் வாட்டர்ல வெறும் அக்ரி 82 மட்டும் தான் நான் குடுத்தேன். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கிளைத்தழை அந்த உரங்கள்லாம் இருக்கிறதுனால, ஃபர்ஸ்ட்டு வைக்கும்போதேன்னு பெருசா எந்த உரமும் நான் வந்து குடுக்கல. ஜஸ்ட் 82 மட்டும் நான் என்ன செஞ்சேன்னா குடுத்துட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 28 டேஸ்லயே வந்து எல்லா வாழையிலயுமே குருத்து வந்துருச்சு. ஸோ குருத்து வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரீக்கு 2 லிட்டர் வாட்டர்ல அக்ரி 82 5 எம்எல், அக்ரி ஹியூமிக் 5 எம்எல், அடுத்து அக்ரி கோல்டு வந்து 5 கிராம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீக்கு வந்து நான் குடுத்தேன். ஸோ அடுத்தது வந்து ஆகஸ்ட் 28 ஸோ 1 மந்த்து. ஸோ வாழை வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு 1 ட்ரீக்கு வந்து 2 லிட்டர் வாட்டர்ல அக்ரி 82 5 எம்எல், ஹியூமிக் 5 எம்எல், அக்ரி கோல்டு வந்து 5 கிராம் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து என்ன செஞ்சேன்னா உரம் குடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அக்டோபர் 28 2 மாசம் கழிச்சு வெறும் அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ் மட்டும் 5 கிராம் வந்து ஒரு மரத்துக்கு வந்து நான் மண்ணுல வந்து கலந்து அடி உரமா என்ன செஞ்சேன்னா குடுத்தேன். ஸோ அந்த டைம் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கல. ஸோ நவ் இப்போ பார்த்தீங்கன்னா, ஜனவரி 8ஆம் தேதி 2025ல ஸோ வாழை வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு. எல்லாமே வந்து நல்லா பெருசாயிருச்சு. இப்ப அடுத்து வந்து பூ வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு ட்ரீக்கு 2 லிட்டர் வாட்டர்ல அக்ரி 82 5 எம்எல், அக்ரி ஹியூமிக் 5 எம்எல், அக்ரி மாஸ் 5 எம்எல் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா குடுத்துருக்கேன். நம்ம வெஸ்டேஜ் அக்ரி ப்ராடக்ட் தான். வச்ச டேல இருந்து ஸ்டில் நவ் இப்போ வரைக்குமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே வந்து வாழை வந்து நல்லா குரோத் ஆயிருக்கு. நல்லாவே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் எங்க வீட்ல வந்து செடிகள் எல்லாமே வச்சிருக்கேன். எல்லா செடிகளுக்குமே நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வெண்டைக்காய் எல்லாமே விதை போட்டு செடி முளைச்சது. வெண்டைக்காய், சீனி அவரைக்காய், அகத்திக்கீரை, அப்புறம் வந்து பூஞ்செடிகள்ல வந்து ரோஸ் செடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து வெள்ளரிக்காய் செடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து வெள்ளரிக்காய் வந்து பிஞ்சா இருக்கும்போது எடுத்தது. ஸோ இது வெண்டைக்காய். ஸோ எல்லாமே வந்து காய் எல்லாத்தையுமே பறிச்சதெல்லாம் நான் வந்து அப்பப்போ வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அதாவது நம்ம கடையில என்னதான் வாங்குனாலும் கூட நம்ம வீட்ல விளைவிச்சு வாங்குற அந்த காயோட டேஸ்ட்டே வந்து தனியா இருக்கு. ஸோ இது வந்து ஜனவரி 8ஆம் தேதி வந்து பறிச்சது. எல்லா காயுமே வந்து பறிச்சது. ஸோ நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. நல்லாவே ரிசல்ட் இருக்கு. தேங்க் யூ லீடர்ஸ். ஒரு இந்திய நிறுவனம் ரசாயன உரங்கள தவிர்த்துட்டு, இயற்கை மண் வளத்த மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு புதிய விஷயம் எடுத்திருக்காங்க. அதுக்கு உங்களுடைய முழு ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுது.